கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. April month's promise verse is taken from Psalms chapter 27 verse 6. My head will be exalted above the enemies who surround me. சங்கீதம் 27 அதிகாரம் 6 வசனம். என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். Sometimes life feels overwhelming, problems on every side, question without answers and a heart that carries the weight of it all. சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் பாரமாக தோன்றலாம். எல்லா திசைகளிலிருந்தும் பிரச்சனைகள், பதிலே இல்லாத கேள்விகள் மற்றும் கனத்த இருதயத்துடன் நீங்க காணப்படலாம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலை உயர்த்தப்படும் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க, ஒருவேளை நீங்க பல போராட்டத்துல சத்ருவின் கிரிகள்னால ஏதோ உங்க வாழ்க்கை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களுக்கு விரோதமாய் சத்ருவின் கிரியைகள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில போராட்டத்துக்கு மேல போராட்டமாக இருக்கலாம். அல்லது உங்கள் பிசினஸின் காரியங்களா இருக்கலாம், நீங்கள் படித்து கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம், அல்லது உங்கள் ஊழியத்தின் பாதையில கூட சத்ருவின் கிரியையினால உங்க வாழ்க்கை மிகவும் ஒரு பாதிப்பான நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் உங்கள் வாழ்க்கையில வருகின்ற எல்லா போராட்டத்துக்கும் எல்லா சவால்களுக்கும் மேலாக உங்க கர்த்தர் உங்களோட இருந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை உயர்த்தப்படுகிற காலமாக இந்த காலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இந்த மாதத்துல கர்த்தர் விசேஷமாக ஒரு நன்மையை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிறார். ஒரு டர்னிங் பாயிண்டாக, ஒரு வித்தியாசத்தை நீங்க காணும்படியாக இந்த மாதத்துல கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இனி இந்த போராட்டத்தை நீங்க நிலைநிறுத்திருக்க மாட்டீங்க. வெற்றியை கர்த்தர் நிச்சயமாக கொடுத்து சமாதானத்தினாலே சந்தோஷத்தினாலே உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக, உங்கள் தலையை உயர்த்தப்படுகிற நாட்கள் இந்த மாதத்துல வந்து நிச்சயமாக கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் கனப்படுத்தி அவரை உயர்த்தப்படுகிற ஒரு காலத்துல கர்த்தர் உங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறார். நான் விசேஷமாக நான் நிச்சயமாக கர்த்தருக்குள்ள இதை விசுவாசிக்கிறேன். உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி கர்த்தரை நீங்கள் சோஸ்தரிக்கப்படுகிற ஒரு மாசமாக, ஒரு தேங்க்ஸ் கிவிங் மந்த் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறார். அதனால நீங்க இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து இதை நீங்க கிளைம் பண்ணி இதை நீங்கள் விசுவாசத்தோட நீங்கள் அறிக்கை பண்ணி ஜெபிக்கும் போது பெரிய விடுதலை, பெரிய வெற்றிகளை கர்த்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு தர அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, no matter what is surrounding you today, remember what you're facing today is temporary, but God's elevation is everlasting. He will not leave you in the middle of the struggle. He will raise you above it. Very soon you will be surrounded by victory, so do not lose hope. Trust in him. Your battles will become a testimony of praise. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, நீ கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, இந்த புதிய மாதத்துக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, அவர்கள் சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தாவே அவர்கள் தலையை நீர் உயர்த்தி ஆண்டவரே சாட்சியாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு பிரேக் த்ரூ இந்த மாதத்துல கொண்டு வந்து இந்த மாதத்தை விசேஷித்த ஆசீர்வாதத்தோட பிள்ளைகளை நன்மையால திருப்தியாக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.